துபாயின் சமூக ஊடக தளங்கள் மூலம் போக்குவரத்து அபராதத்தில் 70% வரை தள்ளுபடி என பொய்யாக மோசடி திட்டத்தில் ஈடுபட்ட ஒரு குழுவை துபாய் காவல்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது. இந்த கைதுகள் பொதுக்குற்ற புலனாய்வுத்துறையின் மோசடி எதிர்ப்பு மையத்தால் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளோட கூற்றுப்படி மோசடிக்காரர்கள் அதிகாரப்பூர்வமற்ற வழிகள் மூலம் போக்குவரத்து அபராதங்களை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்களை குறி வச்சிருக்காங்க. மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் ஃபைன்களை முழுமையா செலுத்த கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்த வச்சிருக்காங்க. அது மூலமா அவங்களுடைய தகவல்களையும் திருடியிருக்காங்க. அதோட மோசடி செய்பவர்கள் தவறான சமூக ஊடக விளம்பரங்கள் மூலம் மக்களை தொடர்பு கொண்டு நேரில் சந்திப்புகளை ஏற்பாடு செய்து ஃபைனின் முழு தொகையையும் கோரியதாக கூறப்படுது. பின்னர் அவர்கள் திருடப்பட்ட கார்டு தரவை பயன்படுத்தி ஃபைனை செலுத்தியிருக்காங்க மற்றும் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து தொகையின் ஒரு பகுதியை ரொக்கமா வசூலிச்சிருக்காங்க. துபாய் காவல்துறை இது இரட்டை குற்றமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் நிதி தரவு திருட்டு, தனிநபர்களை ஏமாற்றுதல் இந்த ரெண்டுமே அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற திட்டங்களில் தெரிந்தே பங்கேற்பவர்கள், தள்ளுபடி செய்யப்பட்ட அபராதங்களை பெறுவதாக நம்புபவர்கள் கூட்டாளிகளாக சட்டப்பூர்வமாக பொறுப்பேற்கலாம் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ தளங்களுக்கு வெளியே வழங்கப்படும் எந்த ஒரு போக்குவரத்து அபராத குறைப்பு சலுகைகளையும் தவிர்க்குமாறு அதிகாரிகள் சொல்றாங்க. மேலும் துபாய் காவல்துறை மொபைல் செயலியில் கிடைக்கும் போலீஸ் ஐ சேவை மூலமாகவோ அல்லது 901 தொடர்பு மையத்தை அழைப்பதன் மூலமாகவோ சந்தேகத்திடமான செயல்பாட்டை புகாரளிக்க குடியிருப்பாளர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.